ஹலோ விவாஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலுங்க. அதாவது 2029 தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் விஜய் டெல்லிக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆர்பி உதயகுமார் ஒரு விஷயத்தை செய்திருக்காரு. அது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையே ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இது தொடர்பான அப்டேட்ஸோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்தவுடன் பெற வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2029 நாடாளுமன்ற தேர்தலில் முதலமைச்சர் விஜய் பிரதமர் வேட்பாளராக நிறுத்த முன்னெடுப்புகள் நடந்து வந்துட்டு எல்லா மொழிகளிலுமே ரீல்ஸ் வெளியிட்டு விஜயின் பிம்பத்தை மட்டுமே கட்டமைத்து வருகிறார்கள். டெல்லியில் இருக்கிறவங்க உடனடியாக வெடித்து கொள்ள வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தெரிவித்திருக்கார். விஜய் தலைமையில் தமிழகத்தில் தாவேக ஆட்சி நடந்து வரும் நிலையில் அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே வார்த்தை மோதல் தொடர்ந்து வருகிறது. விஜய் ஆட்சியை அதிமுக தரப்பு கடுமையாக விமர்சித்து வந்துட்டு இருக்காங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்று 75 நாட்கள் கடந்துள்ளன. இந்த 75 நாட்களில் தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என முதல்வர் விஜய் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அதிகாரிகள் அல்லது மக்களுக்காகவாவது ஏதாவது தெரியுமா என்றால் நமக்கு சந்தேகம்தான் எழுகிறது. எதிர்கட்சிகள் சுட்டிக்காட்டும் விஷயங்களையாவது முதலமைச்சர் விஜய் கவனத்தில் கொள்கிறாரா என்றால் அதுவும் சந்தேகம்தான். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள் நடமாட்டம், மின்வெட்டு, சிறை மரணங்கள், பயிர்கடன் தள்ளுபடி, டெல்டா மாவட்ட வறட்சி, மேகதாது அணை பிரச்சினை, இருமொழி பிரச்சினை என உடனடியாக தீர்வு காண வேண்டிய 1000 பிரச்சினைகள் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் மிகவும் யதார்த்தமாக சிறு தவறு நடந்துவிட்டது. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் என விஜய் கட்சியினர் கடந்து சென்று விடுகின்றனர். ஆனால் முதலமைச்சர் விஜய் செய்யாததையும் செய்ததாக போலி வீடியோக்களை தயார் செய்து தமிழ் மொழி மட்டுமின்றி பல்வேறு மொழிகளிலையும் இன்ஃப்ளூன்சர்களை வைத்துக்கொண்டு ரீல்ஸ் வெளியிட்டு விஜய் பிம்பத்தை கட்டமைப்பதை தவிர விஜய் அரசு இந்த 75 நாட்களாக எதுவும் செய்ததாக நமக்கு தெரியவில்லை. விஜயின் இந்த மாய பிம்பத்தை வைத்துதான் வரும் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் முதலமைச்சர் விஜய பிரதமர் வேட்பாளராக முன்னெடுப்பு நடந்து வருகிறது. டெல்லியில் இருக்கிறவங்க உடனடியாக வெடித்து கொள்ள வேண்டும் என்பது எச்சரிக்கையாகவே இருக்கிறது என தெரிவித்திருக்கார். மேலும் பேசிய ஆர்பி உதயகுமார், சிடிஆர் நிர்மல்குமார் பேசுவதெல்லாம் பச்சை பொய். அவர் எங்கள் கூட இருந்தவர் தான், அவர் எங்கள் ஆள் தான், நாங்கள் தான் அவரை அங்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். விஜயை முடித்துவிட்டு வா என நாங்கள் தான் அனுப்பி வைத்திருக்கிறோம். இப்போது மின்வெட்டு ஏற்படுவதற்கு நிர்மல்குமார் தான் காரணம். விஜயை முடிப்பதற்காக அவர் மின்தடையை ஏற்படுத்துவார். போராட்டம் நடக்கும். 200 யூனிட் மின்சாரம் தர மாட்டார். நாங்கள் அனுப்பி வைத்த ஆள்தான் அவர். அதிமுகவினுடைய ஸ்பை தான் நிர்மல்குமார். விஜயை முடித்துவிட்டு தான் அவர் வருவார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறதும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் தற்போது விஜய் அரசை பார்க்கும் பொழுது பல்வேறு நபர்களும் விமர்சித்து வரக்கூடிய நிலையில் தற்போது தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் வட்டாரத்தில் இது மிகப்பெரிய அளவில் கேள்விகளை எழுப்பி வருகின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது தாவேக அரசின் அடக்குமுறைகள் மற்றும் ஆட்சி அலங்கோலங்களை கண்டித்து தேசிய அளவிலான தி இந்து ஆங்கில நாளிதழின் தலையரங்கத்தை சுட்டிக்காட்டி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் மிக கடுமையான கண்டன பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதாவது இந்த பதிவு தற்போது தமிழக அரசியல் களத்தில் பெரும் விவாதத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றன. தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், தாவேக ஆட்சியில் அலங்கோலங்களை எல்லாம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் கைது நடவடிக்கைகளால் மட்டுமே சரிகட்டி மறைத்து விடலாம் என்று தாவேக அரசு தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அரசின் இந்த அநியாயமான ஆணவத்திற்கும் அடக்குமுறைக்கும் மக்களே விரைவில் சரியான பாடத்தை புகட்டுவார்கள் என்று மிக காட்டமாக எச்சரித்துள்ளார். மேலும் இந்தியா முழுவதும் பிரசித்தி பெற்ற ஆங்கில நாளிதழில் வெளியான காரசாரமான தலையங்கத்தை மேற்கோள் காட்டியிருக்கக்கூடிய அவர்
தேசிய அளவில் வெளியாகக்கூடிய ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையின் நடுப்பக்கம் தாவிக்க முதலமைச்சரின் தலையில் நங்கென்று கொட்டி அரசின் தவறை சுட்டி காட்டுகிறது என்று ஆவேசமாகவே தெரிவித்திருந்தார். அரசுக்கு எதிராக எழும் நியாயமான விமர்சனங்களையும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளையும் கேட்காமல் அதிகார பலத்தை பயன்படுத்தி எதிர்குரல்களை ஒடுக்க நினைக்கும் தாவிக்க அரசின் போக்கை இந்த தலையங்கம் அப்பட்டமாக தோலுரைத்து காட்டியுள்ளதாக அரசியல் விமர்சகர்களும் சுட்டிக்காட்டுகின்றனர். தாவிக்க அரசின் செயல்பாடுகளை தேசிய ஊடகமே கடுமையாக சாடி இருக்கக்கூடிய நிலையில் அதனை சுட்டிக்காட்டி ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அதிரடி பதிவு சோசியல் மீடியாக்களில் தீயாய் பரவி வருவதோடு தாவிக்க ஆளுங்கட்சி வட்டாரத்திலையும் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டும் வருகிறது. அது மட்டுமின்றி நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரின் 2ஆம் நாளான செவ்வாய்க்கிழமை அன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற கட்சி கூட்டம் நடைபெறப்போகிறது. பிரதமர் நரேந்திர மோடியிடம் இதில் கலந்து கொண்டிருக்கார். கூட்டத்தின் போது நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக அவர் ஒரு முக்கிய விஷயத்தை குறிப்பிட்டதாக கிரண் ரிஜிஜு தெரிவித்திருந்தாங்க. மாணவர்களின் எதிர்காலம் பாழாவதை அனுமதிக்க மாட்டேன் என்றும் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பானவர்கள் கடுமையான தண்டனையை எதிர்கொள்வார்கள் என்றும் பிரதமர் எச்சரிக்கை கொடுத்ததாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு செய்தியாளர் சந்திப்பில் இதை தெரிவித்திருந்தார். கூட்டத்தில் பல பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டதாக ரிஜிஜு கூறியிருந்தார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக பிரதமர் மோடி கடுமை தண்டனை மற்றும் பிழையற்ற ஒரு முறையை வலியுறுத்தியிருக்கார். அரசு மாணவர்களின் நலன்ல மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது என்றும் அவர் சொல்லியிருந்தார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 13 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மறு தேர்வுகள் நடத்தப்பட்டன. மேலும் முடிவுகள் வெளியாவதில் எந்த தாமதமும் ஏற்படவில்லை. மேலும் வினாத்தாள் கசிவுகளை தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றார். குற்றம் சாட்டப்பட்டவருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். இது ஒரு மாநில பிரச்சனை மட்டுமல்ல, தேசிய பிரச்சனையாகும். இந்த விஷயத்தில் கட்சி அரசியலுக்கு இடமில்லை. மேலும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் விவாதிக்கப்பட்டன. விவசாயிகளின் நலன்கள் கருத்தில் கொள்ளப்படும் என்றும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றும் பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார். பிரதமர் மோடி வழிகாட்டுதல்களை வழங்கியதோடு கடந்த சில மாதங்களில் நாடு அடைந்த வெற்றிகளையும் எடுத்துரைத்ததாக ரிஜிஜு அவர்கள் கூறியிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி டெல்லி நீட் போராட்டத்திற்கு மத்தியில் செய்தியாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு ஒரு ரெஞ்சி இளைஞர் அளித்த பதில் தற்போது சமூக வலைதளங்களில் கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களை வென்று வைரலாகி வருகிறது. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அப்டேட்ஸை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து பலன் பெற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.